ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் உள்ள முத்தியால்பேட்டில் இருக்கிற ஹயக்ரீவர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். நமக்கு கல்வி செல்வம் வேணும்னா சரஸ்வதி தெய்வத்தோட அருள் வேணும், பொருள் செல்வம் வேணும்னா லக்ஷ்மி தேவியோட அருள் வேணும். ஆனால் ஒரு தெய்வத்தை கும்பிட்டா கல்வி செல்வம் பொருள் செல்வம் 2 தெய்வத்தோட அருள் வேண்டும். அப்படின்னா அறிவுக்கும் ஞானத்திற்கும் ஆதாரமாக விஷ்ணு எடுத்த அவதாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விஷ்ணு பகவானோட அவதாரம் 10 அவதாரம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நமக்கு தெரியாமலே வேதங்களிலும் புராணங்களிலும் விஷ்ணு மொத்தம் 24 அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லப்படுகிறது. அதன்படி தசாவதாரத்தில் சொல்லப்படாத ஹயக்ரீவரை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஹயக்ரீவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட உருவானவர். இவரை விஷ்ணுவின் வடிவாக கருதி வைணவங்கள்லாம் வழிபட்டு வராங்க. ஹயக்ரீவரை கல்வி தெய்வம்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த அவதாரம் அவதாரத்துக்குள்ளே இணைப்பது கிடையாது. மது கைடபன் அப்படிங்கிற அசுரர்களை அழிக்கிறதுக்காக விஷ்ணு பெருமான் எடுத்த அவதாரம் தான் ஹயக்ரீவர் அவதாரம். அந்த அசுரர்களை அழித்ததுக்கப்புறம் ஹயக்ரீவருக்கு உக்குரம் தனியாததுனால லக்ஷ்மி தேவியை அவர் மடியில் வச்சு அமர வைத்துள்ளனர். உருவத்திற்கு தான் லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று பெயர். ஹயக்ரீவருக்கு கல்வி கருவாக இருந்ததனாலும் கல்வி தெய்வமாகவும், லக்ஷ்மி உடன் இருப்பதனால செல்வத்திற்கு தெய்வமாகவும் ஹயக்ரீவர் என்று வணங்கப்படுகிறார். षयेकालिवशानुगाय नमः निषते नमः वनिषते नमः इच्छैरात्मने नमः इच्छैरात्मने नमः तममात्मने नमः सकात्मने नमः शश्वन् नमः रस्याय नमः नसयित्रे नमः. இங்கே 10th 12th போர்டு எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு ஹயக்ரீவர் கோவில் நாமத்தை சொல்லி வழிபட்டுட்டு இருந்தாங்க. இங்கே விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது. நம்ம கொடுக்குற நெய்யை இந்த பெரிய விளக்கில் ஊற்றி நம்ம எல்லோரும் வழிபடணும். நான் இந்த கோவிலேருந்து ஹயக்ரீவர் சிலை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வீட்டில் பூஜை பண்ணுறேன். அதை தான் நம்ம பார்க்குறோம். பூஜை அறையில் கோலம்லாம் போட்டு ஹயக்ரீவர் சிலைக்கு பூ வச்சுருக்கிறேன்.